ஐபேட் கிட்ஸ்னு ஒரு புது வார்த்தை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் இப்போ தான் ஐபேட் கிட்ஸோட ப்ராப்ளம் எல்லாருக்குமே புரியுது. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்போ இந்த சின்ன பசங்க கிட்ட இருந்து ஃபோன் எடுக்கிறாங்களோ அப்போ தான் ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராப்ளமோட கான்சிக்வன்சஸ் இப்போ தான் பேரண்ட்ஸுக்கும் வேர்ல்டுக்கும் புரியுது. ஏன்னா இது யூஎஸ்ஏல மாத்திரம் இருக்கிற ப்ராப்ளம் இல்லை. என்னதான் இந்தியாவில் இதை பற்றி அவ்வளோ ரீசர்ச் வெளியே வரலனாலும் யூஎஸ்ஏல இந்த கிட்ஸ் வச்சு நிறைய ரீசர்ச் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரீசர்ச் பேப்பர் குட் நியூஸ் இல்லை. இந்த ஆர்டிக்கல் படி பார்த்தா ஜென் ஆல்ஃபா தான் இருக்கிறதுலே டிப்ரெஸ்டான ஜென்ரேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினான ப்ராப்ளம்ஸ் இந்த 10 வயசு பசங்களுக்கு மொபைல் அண்ட் இன்டர்நெட் இல்லைனா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, டேண்ட்ரம்ஸ், அதாவது அளவுக்கு அதிகமாக கோவப்படுறது. இது வரைக்கும் குழந்தைங்களுக்கு வராத ப்ராப்ளம்ஸ் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்மளும் பவர் ரேஞ்சர்லாம் பார்த்து தான் வளர்ந்தோம். ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் எப்போ டிவியில் போடுறாங்களோ அப்போ தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ ஃபோன் இருக்கிறனால எங்கே வேணாலும் அண்ட் எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்டாப் என்டர்டெயின்மெண்ட் எப்போவுமே பாக்கெட்லேயே தான் இருக்குது. ஸோ எப்படி இந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் அண்ட் கார்ட்டூன்ஸ் லைக் கோகோமெலன்லாம் அதிகமாக பார்க்கறதுனால இந்த ஆன்லைன் ட்ரக்ஸுக்கு நம்ம சின்ன பசங்க அடிக்ட் ஆகுறாங்க. அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி இந்த கார்ட்டூன்ஸ் கம்பெனிலாம் அதை பற்றி ஒன்றும் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் தான் முக்கியம். இந்த ப்ராப்ளமை ஃபுல்லாக பேரண்ட்ஸ் மேலே ப்ளேம் பண்ணுறதா இல்லைனா இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ் மேலே ப்ளேம் பண்ணுறதான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஹியூமன்ஸ். ஜென் ஆல்ஃபா ஆர் ஐபேட் கிட்ஸ் மேக்ஸிமம் 2010 இருந்து 2025 பிறந்தவங்க தான். நம்ம ஜெனரேஷனில் தான் ஃபோன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஃபோன்னு சொல்கிறது வெறும் ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ஜென்ரேஷன் ஆல்ஃபா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வாழ்க்கையே அவங்க ஃபோனில் தான், இல்லை ஐபேட். அண்ட் அதனால தான் இவங்க ஃபோனுக்கு இவ்வளோ டிபெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டெக்னாலஜி மட்டும்தான் தெரியும். ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டாங்களாமா, மாட்டு பால் எங்கிருந்து வருதுன்னு. அதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கான், ஃபோனில் இருந்து தான் வருது. என்னதான் இந்த பையன் வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோனில் ஸ்வைப் பண்ணி கிளிக் பண்ணால் வீட்டுக்கு முன்னாடி வந்துடும். மார்னிங் எந்திரிச்சு வீட்டுக்கு வேணுங்கிறது ஃபோனில் ஆர்டர் பண்ணிடலாம். பேண்டமிக் வந்தனால அவனோட ஸ்கூலும் ஃபோன்லேயே ஆயிடுச்சு. பசிச்சா ஆர்டர் பண்ணுறதும் ஃபோனில், போர் அடிச்சதுன்னா என்டர்டெயின்மெண்ட்டும் ஃபோனில் தான். ஸோ இந்த கிட்ஸை ப்ளேம் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. பட் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கலில் பார்த்தீங்கன்னா 5 வயசு பொண்ணு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் செத்துட்டாங்க. அண்ட் இது வரைக்கும் யாருக்குமே ஏன் இது நடந்ததுன்னு தெரில. அண்ட் இதே மாதிரி ஈஜிப்டில் 12-year-old பாய் பப்ஜி விளையாடிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் இறந்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோகோமெலன் தெரியும். அண்ட் இந்த கார்ட்டூன் இவங்க டிசைன் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா எப்படி இதை பார்க்குற கிட்ஸ் ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆன பசங்க மாதிரி இந்த கார்ட்டூனுக்கு அடிக்ட் ஆகி அதை பார்க்க வைக்கணுன்றது தான் இவங்களோட கோலே. அண்ட் அவங்களோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டாக்டிக் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம 2 கார்ட்டூனை கம்பேர் பண்ணலாம். டாம் அண்ட் ஜெரியை பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான கலர்ஸ் அண்ட் ஒரு பெரிய சீன், ரொம்ப ஸ்லோ பேஸ்ட், அதாவது ஒரு கதை மாதிரி போகும். ஆனால் இப்போ கோகோமெலன் பாருங்க, இந்த கார்ட்டூனில் எப்போவுமே வெரி பிரைட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி 2 செகண்ட்ஸில் சீன் மாறிட்டே இருக்கும். ஸோ பிரைட் கலர்ஸ் அண்ட் எவ்ரி 2 செகண்ட்ஸுக்கு சீன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறனால இந்த கிட்ஸ் இது பார்க்கறத அவங்களுக்கு ஸ்டாப் பண்ணவே முடியாது. அண்ட் இதை விட பெரிய ப்ராப்ளம், இந்த கார்ட்டூனை நீங்கள் ஆஃப் பண்ணதும் இந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஆல்மோஸ்ட் சேம் பிஹேவியர் ஒரு சரக்கு அடிக்கிறவங்க கிட்ட இருந்து சரக்கு பாட்டில் பிடுங்கின மாதிரி தான். இப்போ தான் பேரண்ட்ஸ் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எப்படி அவங்களோட கிட்ஸ் அளவுக்கு அதிகமாக கோவப்படுறாங்க. அண்ட் எப்போ கோகோமெலன் மாதிரி இருக்கிற கார்ட்டூன்ஸ் பார்க்கறத ஸ்டாப் பண்ணுறாங்களோ அப்போ தான் பேக் டு நார்மல் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்த 2 கமெண்ட்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, யாராவது வீட்டில் கோகோமெலன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ஸோட மூடே சேஞ்ச் ஆயிடுதுன்னு. ஏன்னா எவ்ரி டைம் இவங்க டிவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாகவே பேட் மூடில் தான் இருப்பாங்களாம். இப்போ இவங்க வீட்டில் யாருமே கோகோமெலன் பற்றி கூட பேசக்கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ தான் அந்த குழந்தை பேக் டு நார்மல் ஆகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த செகண்ட் பேரண்ட் சொன்ன கமெண்ட் படி பார்த்தா அவங்க வீட்டில் எப்போ கோகோமெலன் ஆன் பண்ணுறாங்களோ அவங்க கிட்ஸ் ஜாம்பி மாதிரி டிவி முன்னாடி போய் நின்றுட்டு வேற எதை பற்றியும் கவலைப்படாமல் எவ்வளோ நேரம் வேணாலும் அதே பொசிஷனில் நிற்பான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஆனால் இதோட ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இந்த ஒரு ட்ரிக் தான் மொத்தம் சோஷியல் மீடியா கம்பெனி யூஸ் பண்ணி நம்மளை அடிக்ட் பண்ண வைக்கிறாங்க.
இது பயங்கரமா யூஸ் பண்ற ஒரே ஆப் இன்ஸ்டாகிராம் தான். அவங்கள பத்தி வீடியோ போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு டோபமைன் பத்தி எல்லாம் தெரியும். ஆனா எப்பெல்லாம் நம்ம ஃபோன் எடுத்து ஒரு ரீல் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறோமோ அப்போ இந்த டோபமைன் ரிலீஸ் ஆகுது. நார்மலாக நம்ம சின்ன வயசில் ஏதாவது கஷ்டமான வேலையோ இல்லை வெளியே போனால் தான் இது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு கால் பண்ணி அவங்கள கிரவுண்டில் வர வச்சு விளையாடினா தான் நம்மளுக்கு இந்த டோபமைன் பிரெயினில் ஃபார்ம் ஆகும். சரி, சின்ன குழந்தைங்க கிரிக்கெட்லாம் விளையாட முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஏதாவது பலூன் இல்லைனா டாய்ஸ் கூட நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கெஞ்சி இல்லைனா ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கினா தான் கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு பலூனாவது கிடைக்கும். ஸோ ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டோபமின் கிடைக்கிறதுக்கு ஒரே மிஷின் அது அவங்க கையிலேயே எப்பவுமே இருக்குது. இப்போ வேர்ல்டு பூரா ஃபேமஸான சாங் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஷார்க். அண்ட் இந்த யூடியூபர் பண்ண ரீசர்ச் படி பார்த்தா 95% ஆஃப் த வீடியோவில் மேக்ஸிமம் ஒரு ஃப்ரேம் 2 செகண்ட் தான். ஸோ ஆவரேஜாக 1 மினிட்டுக்கு 34 ஷார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ் சீன்ஸ் கிட்ஸ் பிரெயினுக்கு நல்லதில்லை அண்ட் இதுதான் ரொம்ப அடிக்டிவ். மேபி இவங்கள மாதிரி நம்மளும் 30 ஷார்ட் பெர் மினிட் போட்டால் சப்ஸ்கிரைபர்ஸாவது அதிகமாவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணணும். ஸோ நான் இந்த ஃபுல் வீடியோவில் ஐபேட் பற்றி இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொன்னாலும் டெக்னாலஜி அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஃபோன் அண்ட் ஐபேட் வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்ட். ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச பிரச்சனை இல்லை. ஆனால் இது கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா நம்மளை காசு கொடுத்து குத்திக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ கிட்ஸை இது ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து ரீசர்ச் பண்ணி டைம் லிமிட்டோ இல்லைனா ஒரு ஃபிக்ஸ் டைம் ஃபார் ஐபேட்ஸ்னு சொல்லி அந்த டைமில் மாத்திரம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். பிகாஸ் யங் ஏஜில் என்ன பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். எனிவேஸ், நான் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கல. ஆனால் உங்கள் குழந்தைக்கு ஃபுல்லாக ஐபேட் கொடுத்து பழகிட்டு அந்த குழந்தைய வெளியே கூட்டிகிட்டு வரும்போது நீங்கள் ஐபேட் எடுக்க மறந்துட்டீங்கன்னா எனக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அண்ட் அதனால தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன். பாய் ஹியூமன்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு கேம்பிளிங் அடிக்ஷன் பற்றி பார்க்குறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுங்கள்.